வணக்கம். இது என்னுடைய வீட்டு மாடிப்படி, அதாவது 2வது மொட்டை மாடிக்கு போகிற வழி. ஒரு பிரைவேட் பிளேஸ். இந்த இடத்துல அமர்ந்து நான் அவ்வப்போது புத்தகங்கள் படிக்கிறது. என்ன காரணம்னா, அவங்க படிக்கிறதுக்கு வேறு வேறு இடங்கள் சில சமயம் தேவைப்படும். அதோட சின்ன வயசில் இந்த மாதிரி ரகசிய இடங்களில் உட்காந்து படிக்கிற வழக்கம் எனக்கு இருந்தது. ஏன்னா பள்ளி பாடங்களை தவிர்த்துட்டு தான் படிக்கிறோம். பரீட்சை இருக்கும்போது புத்தகம் படிக்கிறோம். அம்மா பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க, அப்பா இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அப்பாவுடைய இதில் ஆம்பளைங்க வேணும்னா படிக்கணும், படிக்கலைன்னா கூலி வேலைக்கு போகணும், அவ்வளோதான். அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தீர்மானிக்கணும், யாரும் செலுத்தக்கூடாது அப்படி என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. கீழே கையெழுத்து மட்டும் கண்ணை மூடிட்டு போடுவார். நிறைய தருணங்களை அம்மாவே கையெழுத்து போடுவாங்க, அவர்கிட்ட சொல்கிறதே கிடையாது. சோப்பு வரிகள் நிறைய இருக்கும், அதை அவர் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் அம்மா அதில் கொஞ்சம் கவலைப்படுவாங்க. பரீட்சை நாட்களில் படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து படிக்கக்கூடிய இடங்கள் இருந்தது. அதில் ஒன்று, எங்கள் வீடு மாடிக்கு போகக்கூடிய மரப்படி. அங்கே உட்கார்ந்தா தெரியாது, அது வசதியான ஒரு ரகசிய இடம். அதே மாதிரி பையனூர் குமாரசாமி கல்லூரியில் நான் படிக்கும்போது கீழே நூலகத்தில் புத்தகத்தை எடுப்பேன். அங்கே உட்காந்து படித்தா எங்கள் பேராசிரியர் அடிக்கடி வந்து யார் என்ன என் வகுப்புக்கு போகலைன்னு கேட்பாங்க. ஆகவே நான் என்ன பண்ணுவேன், அதனுடைய 4வது மாடி போகக்கூடிய மொட்டை மாடிக்கு போகக்கூடிய ஒரு மாடிப்படி உண்டு. அது எப்பவும் பூட்டி தான் இருக்கும். அங்கே போய் உட்காந்துப்பேன். அங்கே யாருமே வரமாட்டாங்க. அங்கே புத்தகம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிப்பேன். நான் வகுப்பில் இருக்கிறதாக நூலகரும் வரல என்று ஆசிரியர் நினச்சிக்குவாங்க. அப்படி மாடிப்படிகள் நிறைய நினைவுகளோட இருக்கு. ஆகவே இந்த மாடிப்படியை அவ்வப்போது படிக்கிறதுக்கு பயன்படுத்துறது உண்டு. சும்மா உட்காந்துருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறது உண்டு. யாராவது பேசுறதுக்கு, செல்ஃபோன் பேசுறதுக்கு இங்கே வந்து உட்காந்துவேன். மாடிப்படி என்பது ஒரு குறியீடு இல்லையா? அதில் யாரோ ஏறி போயிட்டு இருக்க மாதிரி, இறங்கி வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு உயிர்ப்பு இருக்கிறது இல்லை. சும்மா ஒரு இடம் இல்லை. உங்களுக்கும் பல பேருக்கு மாடிப்படி மேலே அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த மாதிரி படிக்கிறதுக்கான பிரைவேட் இடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியம். படிக்கிறதுக்கு, சும்மா உட்காந்துக்கிறதுக்கு சின்ன சின்ன இடங்கள் நிறைய வேண்டும். ஒரு வாழ்க்கையில இடங்கள் எந்தெந்த பங்கை வகிக்கின்றன என்பதை நான் சொல்ல நினைக்கிறேன். லோகிதாஸ் வீடு கட்டும்போது அந்த சிற்பியிடம் தன்னுடைய வீட்டுக்கு என்ன தேவைன்னு சொன்னார். 50 இடங்கள்ல அது உட்காரக்கூடிய வசதி வேண்டும், இருக்கும் இடம் அப்படின்னாரு. வேற வேற இடங்கள்ல உட்காரணும் அப்படின்னாரு. அவர் வீடே அப்படிதான் இருக்கும். திண்ணைகள், திண்டுகள், விளிம்புகள், அப்படி நிறைய உட்கார இடம் வச்சிருப்பார். எனக்கு பஸ்ல எல்லாம் போகும்போது சில பழைய வீடுகளுடைய திண்ணை பார்த்தா அங்கே உட்காரணும்னு தோணும். ஒரு நிமிஷம் மானசீகமாக உட்கார்ந்துட்டு போவேன். தஞ்சாவூர் பகுதியில் நல்ல குளிர்ந்த பெரிய கல் திண்ணைகள் உண்டு. பயணங்கள் போகும்போது கொஞ்ச நேரம் உட்காரலான்னா உட்காந்துரும். பழைய கோயில்கள், அற்புதமான திண்ணைகள் இருக்கு. இதை மாதிரி நாட்டுப்புற தெய்வங்களுடைய சின்ன கோயில்களில் நல்ல திண்ணைகள் இருக்கு. நான் பத்மநாபபுரத்தில் குடியிருந்த இல்லத்தில் பக்கத்தில் தெற்கது அப்படின்னு ஒரு சின்ன குடும்ப கோயில் உண்டு. அதனுடைய முன்னால ஒரு பெரிய திண்ணை உண்டு. அந்த திண்ணையில் அமர்ந்து நிறைய படிச்சிருக்கேன். நண்பர்கள் கூட உரையாடி இருக்கேன். இலக்கிய நண்பர்கள் அங்கே தான் உட்காருவோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வழியாக உங்க அனுபவத்துடைய அழகை நீங்க பெருக்கிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் வழியாகத்தான் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொள்ள முடியும். பெரிய விஷயங்கள் ஒன்று அது வந்தாதான் உண்டு. நாம தேடி போகணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நாம் நினைத்தது போல ஆகாது. அன்றாடம் பெரிய விஷயங்களால் ஆனதல்ல, அன்றாடம் சின்ன சின்ன விஷயங்களால் ஆனது. அந்த சின்ன சின்ன விஷயங்களை
எப்படி தேர்வு செய்து ரசனைக்கேற்ப அமைத்துக் கொள்வது என்பதுதான் ஒரு வாழ்க்கையின் ரகசியம் என்பது. சொன்னேன்ல, உட்கார்றதுக்கான இடம். சரி, இப்படி உட்காரும் போது இதுக்கான ஒரு சட்டை தான் போடணும்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா அது ஒரு சின்ன ரசனை. இந்த இடத்துல உட்கார்ந்து இன்ன பாட்டை தான் கேட்கணும் அல்லது இன்ன புக்கை தான் படிக்கணுங்கிற ஒரு பர்டிகுலரிட்டியை கிரியேட் பண்றீங்கன்னா அது ஒரு ரசனை. புத்தகங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய தேவை. இந்த இடத்துல உட்காந்து நான் சீரியஸா படிக்கிறது இல்லை, லைட் ரீடிங் தான். கேட் வான்காட், சுஜாதா, படக்கதைகள். எனக்கு இந்த காமிக்ஸ் புக்கில் பெரிய ஈடுபாடு உண்டு. நிறைய காமிக்ஸ் புக் சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இங்கே உட்காந்து படிப்பேன் கேஷுவலா. அப்பப்போ கிளிகள் உட்காரும். படிக்க ஆரம்பிச்சா ரொம்ப அமைதியாயிடுவோம் இல்லையா, அப்போ கிளிகள் வரும். காக்கால ரொம்ப பக்கத்தில் வரும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், காக்கா சின்ன சின்ன கிஃப்ட் கொண்டு கொடுத்துட்டு போகும். எனக்கு ஏதாவது சின்ன பொருளை கொண்டு போட்டு போகும். தனியாக உட்காடுறானே, சரி ஒரு கிஃப்ட்டை கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா நான் காக்காவுக்கு பொதுவாக எந்த தொந்தரவும் பண்ணுறதில்லை. முன்னாடி என்னுடைய நாய்கள் இருந்தபோது நான் இங்கே உட்கார்ந்தேன்னா இங்கே கீழ்ப்படியில் படுத்துக்கும், ரொம்ப பக்கத்தில் செய்யாமல் படுத்துக்கும். இந்த மாதிரியான இடங்களை இந்த வீட்டில் பல பகுதிகள் உருவாக்கி வச்சிருக்கேன். நண்பர்களே, சில சமயம் வீடு சிறிதாக இருக்கலாம், போதுமான வசதிகள் இல்லாததா இருக்கலாம், பலரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கலாம். ஆனாலும் ஒரு சிறு வாழ்க்கையில அந்த மாதிரியான சின்ன சின்ன வசதிகளை உருவாக்கி கொள்ள முடியும். கிராமத்துல இருந்துன்னா அதுக்கான வாய்ப்புகளே மிக அதிகம். மொட்டை மாடியில் அதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இது எல்லாத்தையும் நம்ம டீனேஜ்ல பண்றோம், குழந்தையா இருக்கும்போது பண்ணுவோம், சின்ன குழந்தைகள் கூட பண்ணும். 3 வயசு குழந்தையா இருக்கும்போது சைதன்யா வாட்டர் டேங்குக்கு ரெண்டு வாட்டர் டேங்க் நடுவில் ஒரு இடத்த தேடி வச்சிருந்தா, அங்க உட்காந்துக்குவான். கீழே நாய்களுக்கான ஒரு கூண்டு இருக்கு, அதுக்குள்ள உட்காந்துருவான். அப்படி நுட்பமான சின்ன சின்ன இடங்கள். சில இடங்கள்ல துணியை இழுத்து கட்டி கூடாரம் மாதிரி உட்கார வச்சு அதுக்குள்ள உட்காந்துருக்கும். என்னடி பண்றேன்னு கேட்டா உட்காந்துருக்கேன் அப்படிமா. ஒரு கூடாரம், ஒரு புதிய இடம், அல்லது ஒரு அட்டை பெட்டியை சாட்சி வச்சு அதை ஒரு வீடு கற்பனை பண்ணி உள்ள உட்காந்துருவோம். அப்படி டீனேஜ் வரைக்கும் நம்ம எவ்வளவு ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை இந்த உலகத்துல உருவாக்கி வாழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டுங்க இப்ப தோண ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு மடையன் அதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்களை அவர்களுடைய அசட்டுத்தனமான முதிர்ச்சியில் இருந்து மீட்பதுதான் இன்றைக்கு ஒரு எழுத்தாளர், ஒரு ஆன்மீகவாதி செய்ய வேண்டிய முதல் வேலைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம் என்று சொல்லி வாழ்க்கையோட அத்தனை இன்பத்தையும் தவிர்க்க சொல்றாங்க. நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு கொடு, வேற எதுவும் செய்ய வேண்டாம். முழு நேரமும் சம்பாதி, முழு நேரமும் உழைச்சு அதை பிள்ளைகளுக்கு கொடுத்து, அதான் உயர்ந்த வாழ்க்கையை நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அது பஞ்ச காலத்துல வந்த வாழ்க்கை. 1700 முதல் 200 ஆண்டு காலம் இங்க பஞ்சம்தான். ஆகவே அந்த மரபு உருவாகி மனதுல நிலை பெற்று விட்டு, பெண்களுடைய மனதுல கணவன் என்பவன் 24 மணி நேரம் உழைக்க வேண்டிய ஒரு அடிமை. 1/2 மணி நேரம் அவன் எடுத்துக்கிட்டான்னா பெண்கள் பதற்றம் அடைகிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒருத்தர் தனியா உட்காந்து புக் படிச்சு பாருங்க, பெண்கள் பதற்றம் அடைவாங்க. பெண்களை பெற்ற அம்மாக்கள் இன்னும் பதற்றம் அடைவாங்க. ஐயோ குடும்பத்தை விட்டு போறான், பிள்ளைகள நலனை கைவிட, இப்படியே தனியா உட்காந்துங்க குடும்பம் குட்டிச்சோராயிடும், தாங்க மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கான ஒரு தனி சந்தோஷத்தை அவன் தேர்றது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு அடிமை தனக்குன்ற 1/2 மணி நேரம் செலவழிச்சா உரிமையாளருக்கு பிடிக்காது இல்லை. அவன் உயிரோடு இருக்கக்கூடிய முழு நேரமும் உரிமையாளருக்கு சொந்தம் தானே. நம்முடைய குழந்தைகள் அப்படி நினைக்குதுங்க, நம்முடைய மனைவி அப்படி நினைக்கிறேன், நம்ம சுற்றம் அப்படி நினைக்குது. அதுக்கு நம்மளை கொடுத்துட்டோம்னா நாமளே அடிமை வாழ்க்கையில கையெழுத்து போடுறோம். பல பேர் அப்படிதான் கையெழுத்து போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, புலம்புவாங்க. திட்டவட்டமா எனக்கு இது வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த அரைகுறை கமாக்களை தான் எல்லாரும் சண்டை போடுவாங்க. குடிகாரன் ஆமா நான் குடிப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை யாரா சொல்றாங்களா? ஆனா புக்கு படிக்கிறவனை, தனிக்குன்னு ஒரு தனி சந்தோஷம் உள்ளவனை மட்டும் மொத்த குடும்பம் ஏன் கட்டுப்பிடிக்குதுன்னா அவன் அந்த கமா வச்சுதான் சொல்றான். அவனுக்கே ஒரு நம்பிக்கை கிடையாது, அவனுக்கே ஆழமான ஒரு ஈடுபாடு கிடையாது. முடிஞ்சா படிப்போம், இல்லைன்னா வேண்டாங்கிறத அவனே சொல்றான். அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து அவனை அழுத்துறாங்க. அந்த முதிர்ச்சி இருக்கே, சோக்கால்டு முதிர்ச்சி, அதுல இருந்து விடுபட வேண்டும். வாழ்க்கை இங்க எந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக
நமக்கு அளிக்கப்படவில்லை. கடமைகள் உள்ளன, அவற்றை நிறைவேற்றணும். நிறைவேற்றாவிட்டால் குற்ற உணர்வு உருவாகும், வாழ்க்கை வீணாகும். ஆனால் கடமையை நிறைவேற்றுவது வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும்தான். மகிழ்வு என்பதுதான் வாழ்க்கையோட பெரும் பகுதி. அதுதான் மைய நோக்கம். வாழ்ந்து முடிக்கையில் நீங்கள் மகிழ்வாக இருந்தீர்களா என்பதுதான் கேள்வி. இல்லை என்றால் நீங்கள் வாழவில்லை என்று பொருள். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்பதுதான் கணக்கு. அது உங்களுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கான இடங்களை உருவாக்க வேண்டும். அதற்கான சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தையும் தவற விடக்கூடாது. இந்த இடத்துல உட்கார்ந்து பிளாக் டீ குடிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் எதுக்கு தவறக்கூடணும்? இந்த இடத்துல நான் டிஷர்ட் போட்டு உட்காருவேன் அல்லது கோடு போட்ட சட்டை போட்டு உட்காருவேன்னா அது என்னுடைய சந்தோஷம். அதையே நான் தவிர்க்கணும். ஒரு திரைப்படம் பார்ப்பதோ ஒரு புத்தகம் படிப்பதோ என்னுடைய சந்தோஷம். அதற்காக பணத்தை அள்ளி விடுவதில்லை, நான் வீணடிப்பதில்லை. ஒரு மனிதனுடைய எல்லா பொழுதும் உழைத்து சம்பாதிப்பதற்கானது அல்ல. சின்ன சின்ன விஷயங்களால் நிறைத்து கொள்ளப்பட வேண்டியது வாழ்க்கை. கோடானு கோடி இன்பங்களால் ஆனது. வேப்பமரம் காற்றுல நெருங்கிட்டு இருக்கு. உட்கார்ந்து அரை மணி நேரம் பார்க்கலாம். அற்புதமான ஒரு காட்சி. அது இன்றைய இன்பம். தேவதேவன் ஒரு அருமையான கவிதையில சொல்வார், இந்த பப்பாளி பழம் இன்றைய சூரியன் என்றார். இன்றைய சூரியன் சக்கச்செவல் இன்றைக்கு உதித்த சூரியன் இந்த பப்பாளி பழம். ஒவ்வொரு நாளும் அப்படி கோடானு கோடி சூரியன்கள் நமக்கு உதிக்குது. நமக்கு நாமே கிஃப்ட் அளித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நாமே சின்ன சின்ன பரிசுகளை அளித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் இதே மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது நமக்கு நாமே அளித்துக் கொள்ள வேண்டிய பரிசு. இந்த நாள் இந்த புத்தகத்தை படிக்க போறேன் என்பது நாம் நமக்கு அளித்து வேண்டிய ஒரு பரிசு. நீங்க எந்த போரிலும் இல்லை, எந்த இராணுவத்திலும் நீங்க அணிவகுத்து சென்று கொண்டிருப்பதில்லை, நீங்க எந்த ஏணியிலும் இடைவிடாம ஏறிட்டு இல்லை. நீங்க கடமையை ஆற்றிதான் அந்த உலகம் ஒன்றும் உய்ய போறதில்லை. நீங்க ஒரு பொழுது கூட விட்டாம பணியாற்றினால் உங்க வாழ்க்கை ஒன்றும் பெருசா ஆக போறதில்லை. செய்ய வேண்டியதை செய்யுங்கள். ஆனா நமக்கான நேரத்தையும் நமக்கான தனிமையையும் நமக்கான மகிழ்வை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த மாதிரி உருவாக்கி கொள்ளாத ஒருவர் இழப்பது என்ன என்பது அவருடைய 60 வயசுல தெரியும். எனக்கு 60 தாண்டி விட்டு 60 வயதுக்கு மேல் நான்லாம் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ரயில்ல பல பேர் அதை சொல்லுவாங்க. அப்புறம் பிள்ளைங்க அதெல்லாம் நன்னி கிடையாதுங்க. அப்போ இந்த வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கு? அப்புறம் பிள்ளைங்க நன்றியோட இருக்கணும். அவங்க வளர்ந்து அவங்க வாழ்க்கையை வாழணும். அவங்க நீ வாழாம வாழ்க்கை அவளுக்கு கொடுப்ப, அவங்க வாழாம அந்த வாழ்க்கையை திருப்பி உனக்கு கொடுக்கணும். இது என்ன நான்சென்ஸா இருக்கு? அவங்க அவங்க வாழ்க்கையை வாழட்டும். நீ உன்னோட வாழ்க்கையை வாழலைன்னா அவனுடைய தவறு. இனிய சிறிய இன்பங்களால் ஆனது வாழ்க்கை. ஒரு துளி கூட தவற முடியாத தேன் துளிகளால் ஆனது வாழ்க்கை. அர்த்தமற்றவைதான் பேரின்பத்தை அளிக்கக்கூடியவை. இதனால் என்ன பயன் என்று ஒரு கேட்டீங்கன்னா அதுல இன்பமே கிடையாது. இங்க உட்கார்ந்து சும்மா வானத்தையும் வேப்ப மரத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கனால என்ன பயன் என்று ஒருத்தன் கேட்டாங்கன்னா அவனுக்கு இன்பமே தெரியாது. அவன் எந்த காலத்து இன்பமா இருந்தவன் கிடையாது. இன்பமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அதுவே பெரிய பயன் தானே. பயன் என்பது பேங்க்ல டெபாசிட் போட வேண்டியது அல்ல, அந்த கணத்தில் அனுபவிக்க வேண்டியது. சின்ன சின்ன அர்த்த நன்மைகள் வழியாக இந்த வாழ்க்கையை கொண்டாடும். நன்றி.